விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு காரணமே என்ன சொல்றாங்க, உங்க அந்த புக்லெட்லயே இருக்கும் பாருங்க, நீங்க நாளைக்கு ஒரு பெரிய தொழில் முனைவோரா வரணும் ஃபியூச்சர். அதுக்காக தான் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே கொடுக்குறேன். 2004 ஃபர்ஸ்ட் நம்ம உங்களை மாதிரி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அதே ரூம் தான் அதுதான் படித்தாங்க. அதே சரி தான் பார்த்தேன். 2 வருஷம் முடிச்சுட்டு 1171 மார்க், 1206 மாதிரி. அப்போது 1200 அப்போ 1171 மார்க் எடுத்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு டோட்டல் மார்க்கில் எல்லா ஸ்கூல்லையும் ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டு எல்லாம் சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு டோட்டல். அது இல்லாமல் டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தாங்க. மேற்கொண்டு பிஎஸ்சி டெக்கில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு பிஎஸ்சியில் போய் சேர்ந்துருக்கலாம். அதுக்கப்புறம் அதுதான் நம்ம கோலாகவே இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் பிஎஸ்சி கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. வந்து டெக்ஸ்டைல் படிச்சிருக்கிறதுனால நீங்கள் கோரில் போனீங்கன்னா இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகம். சாட்டர்டே ஹாலிடேஸ் அப்படின்னா தறி ஓட்டுறது, இல்லை தறிக்கு தார் சுற்றுறது, இதெல்லாம் பண்ணால் தான் எங்களுக்கு பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க. க்ரோத் லேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு சேஃப் அண்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஊரில் இருந்து ஆரணி சாரீஸ், பவர்லூம் சாரீஸ் இருக்குல்ல, ஒன்றுபுறத்தில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதை எடுத்துகிட்டு போய் அப்பார்ட்மெண்ட்டில் சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் யோசிச்சுப்பேன். அப்போ ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ எடுத்து போட்டு சேல் பண்ணுறது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஸோ அதையே நானும் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும், அப்லோட் பண்ணணும், கஸ்டமர் என்கொயரி அட்டென்ட் பண்ணணும், அவங்கக்கிட்ட ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம், பேமெண்ட் எல்லாம் வாங்கணும், அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் பேக்னா ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் மாடல், சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ராங்காக ஆகணும். ஹாய் எவ்ரிவன், என் பேர் வந்து எஸ் திவ்யா. நாங்கள் வந்து அரசினர் மேல்நிலைப்பள்ளி ஒன்றுபுரம்லேருந்து இங்கே வந்திருக்கோம். நாங்கள் வந்து +2 டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வந்து படிச்சுட்ருக்கோம். டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் வந்து படிக்கும்போது ஒரு 10 days வந்து இன்டர்ன்ஷிப் கூட்டிகிட்டு வருவாங்க. அதில் நாங்கள் வந்து இன்றைக்கி டிஎஸ்ஆர் சாரீஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து மேம் வந்து அவங்க ஷாப் வந்து எல்லாமே சுற்றி காட்டினாங்க. என்னென்னலாம் பண்ணுறாங்க, அவங்களோட க்ரோத்லாம் அவங்க எப்படி மேலே வந்தாங்க, அதெல்லாம் பற்றி சொன்னாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணாங்களோ அதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துக்கிறத பற்றி நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. இப்படிலாம் தான் படிக்கணும், ஒரு கோல் வச்சுக்கோங்க, எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, அதே மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அவங்க ஸ்டார்டிங் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுலேருந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக